இந்த நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் என்னன்ட்டு. அதாவது தலைன்னு என்ன அப்படின்னு கேட்டால், தலை அப்படின்றது ஒன்றுமே இல்லை. சீர்னு என்னது? ஒரு சொல்லு சீர், வரி கிடையாது ரைட்டா. ஒரு சொல், அதில் நம்ம அசையை பார்த்தோம். ஏகப்பட்ட அசைகள் இருக்குது. 2 அசையோ, 1 அசையோ, 3 அசையோ, 4 அசையோ, அது அழகு ரைட்டா. அசைன்ற எழுத்துக்களால் ஆனது. சீர்னா ஒரு சொல், புரியுதா? இப்போ அகர இது ஒரு சொல், முதர ஒரு சொல் ரைட்டா. இப்போது அதைத்தான் அந்த சொல்லைத்தான் சீருன்றான் ரைட்டா. அப்போது இது அசை என்றால் என்னென்னா, ஒரு சீரின் கடைசி அசையும். இப்போ ஒரு சொல் இருக்கிறது, அதனோட கடைசி அசை மற்றும் அடுத்த சீரின் முதல் அசையும். அப்போ 2 சொல் இருக்கிறது, அகர முதல 2 இருக்குன்னு வச்சுக்கோமே. அகரன்ற ஒரு சீர், அதாவது சொல். முதலன்றது ஒரு சொல், அதாவது சீர். அப்போ இந்த முதல் சீரின் கடைசி அசை, அதுபோல் அடுத்த சீரின் முதல் அசை பாருங்கள். அது அடுத்த சீரின் முதல் அசையும் எப்படி இணைகின்றன, ரெண்டும் எப்படி ஒன்று சேருகிறது என்பதை பற்றி சொல்லுகிறது தான் தலை. நல்லா பார்த்தீங்களா? சீர்னா என்னது? ஒரு சொல் ரைட்டா. ஒரு சொல், இன்னொரு சொல் அப்படின்னா ஒரு சொல்லோட கடைசி அசை, நேரசையாக நிறையசைன்னு தெரியாது, 2 அசைகள் ஏதாவது ஒன்று இருக்கும். அதுவும் அடுத்த சொல்லோட முதல் அசையும் எவ்வாறாக இணைகிறது என்பதை பற்றி சொல்லுவது தான் தலை ரைட்டா. அப்போது எனது தலை, அதாவது 2 விஷயங்களை மட்டும் பாருங்கள்ன்றார். 2 விஷயத்தை பார்க்கணும். என்னது? முதல் சீரின் இறுதி அசை. முதல் சீர்னா சொல். இது வந்து வாக்கியம் கிடையாது ரைட்டா. சொல் அது அகர முதல, அதான் அகரன்று சொல். அதான் சீர்னால் சொல் ஒன்று தான். முதல் சீரின் இறுதி அசை, அதுபோக அடுத்த சீரின் முதல் அசை. இதை தான் நீ கவனமாக வச்சுக்கணும். முதல் சீரின் இறுதி அசையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்றான். சரியா? அதாவது முதல் சீரோட கடைசி அசை, 2வது சீரின் முதல் அசை எவ்வாறாக இணைகிறது என்பதை சொல்லுதான் தலை. இப்போ பாருங்கள். இப்போ இந்த சீருன்றது விட்டுருங்க, நினைவில் வைத்துக்கும் சீர்னு விட்டுருங்க. இப்போ இறுதி அசை அதையும் விட்டுருங்க. மாச்சீர்னு போட்டிருக்கான். மாச்சீர் அப்படின்னா, மாச்சீர் இந்த காய்ச்சீருக்கு வந்து பின்னாடி தெளிவுங்க, விளைச்சீரை முன்னாடி கொண்டு வருங்க ரைட்டா. விளைச்சீர் வந்து முன்னாடி போயிடணும். மாச்சீர், விளைச்சீர், காய்ச்சீர், கனிச்சீர், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டா. இப்படி தான் ஞாபகம் வைக்கணும். ஏன்னா மாச்சீர் விளைச்சீர் ரைட்டா. அப்படின்னா மாச்சீரில் வந்து முதல் எழுத்தில் 2 சீர்கள் இருக்கும். எதில்? ஆனால் நம்ம கடைசி சீரை மட்டும் தான் எடுத்துக்கொள்ளணும், புரிஞ்சுதா? அதேமாதிரி விளைச்சீர்லேயும் முதல் எழுத்து இதில் 2 சீர்கள் இருக்கும். 2 சீர்கள், 2 அசைகள் இருக்கும். அதில் 2வது அசை, கடைசி அசையை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் காய்ச்சீர்லேயும் கனிச்சீர்லேயும் 3 அசைகள் இருக்கும் ரைட்டா. 4 அசை இருந்ததுன்னா அது வந்து காய்ச்சீர் தான். 3 அசைகள் இருக்கும் ரைட்டா. காய்ச்சீர்லேயும் கனிச்சீர்லேயும் முதல் சீரில் எத்தனை இருக்கும்? அசைகள் 3 இருக்கும். ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது கடைசி அசையை தான் எடுக்கணும். இப்போ இந்த 2க்கு வித்தியாசம் மாச்சீர் அண்டு விளைச்சீர். மாச்சீர் விளைச்சீர்லேயும் இதில் இப்போ அகர முதல் அகன்ற 2 எழுத்துக்கள், 2 சீர்கள் இருக்கிறது. முதல் சீரில் வந்து மாச்சீர்லேயும் விளைச்சீர்லேயும் 2 சீர் இருக்கும். நம்ம எல்லாத்துலேயும் கடைசி சீரை தான் எடுக்கணும். அதேமாதிரி அடுத்ததில் உள்ள முதல் சீர் எடுத்துக்கணும் ரைட்டா. அதனால் மாச்சீர் விளைச்சீர்லேயும் இதில் 2 சீர் இருக்கும். காய்ச்சீர்லேயும் கனிச்சீர்லேயும் இதில் 3 சீர் இருக்கும். நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது கடைசி சீரை மட்டும்தான் ரைட்டா. அப்போது இதை இங்கே பாருங்கள். மாச்சீரில் நேர், கடைசியில் என்ன இருக்கும்? நேர்னு எடுத்துக்கணும் ரைட்டா. காய்ச்சீரில் விளைச்சீரில் என்ன இருக்கும்? நேர், நிறை. அதுக்கடுத்து காய்ச்சீர், கனிச்சீர். பாருங்கள், மாச்சீர், விளைச்சீர், காய்ச்சீர், காய் கனி. இதை மாற்றி போட்டுக்கோங்க. காய்க்கு அடுத்து தானே கனி வரும். அப்போ இந்த காய் கனியில் இதில் வந்து 3 அசைகள் இருக்கும். ஆனால் கடைசி அசை தான் நம்ம எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அடுத்து வரக்கூடிய சீரில் உள்ள அசையை நம்ம எடுக்கணும். சரியா? அப்போ மாச்சீர், விளைச்சீர், அப்போ நேர், நிறை. அதேமாதிரி காய்ச்சீர், கனிச்சீர், நேர், நிறை. பாருங்கள், மாச்சீர், விளைச்சீர். பாருங்கள், மாச்சீர், விளைச்சீர், நேர், நிறை. காய்ச்சீர், கனிச்சீர், நேர், நிறை. இப்படி தான் எடுக்கணும், புரியுதா? காய்க்கு அடுத்து கனி. மாச்சீருக்கு அடுத்து விளைச்சீர். அப்போ மாச்சீருக்கு நேர்னா விளைச்சீருக்கு நிறை, காய்ச்சீருக்கு நேருன்னா கடைசி இது, கனிச்சீருக்கு நிறை ரைட்டா. இப்படி தான் எடுத்துக்கணும் ரைட்டா. எடுத்துகிட்டு இங்கே வாங்க சூத்திரத்துக்கு போவோம். இப்போ என்னது? மாங்காய் அப்படின்றான். மாங்காய் அப்படின்றது அதாவது நேர். இதை இப்படி இந்த மாதிரி வச்சுக்கணும்டா. நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ரைட்டா. விலம் கனி அப்படின்றான். விலம்னு என்னது? விளைச்சீர். மானா மாச்சீர், காயினா காய்ச்சீர்,
கனினா கனிச்சீர். அதுக்கு தான் சொல்கிறான் மாக்கும் காய்க்கும் மாச்சீருக்கும் காய்ச்சீருக்கும் நேர். அதேமாதிரி விளச்சீருக்கும் கனிச்சீருக்கும் நிறை அப்படிங்கிறான். ஏன்னா மாச்சீர் வந்து முதல் எழுத்தில் வந்து முதல் சீரில் வந்து ரெண்டு அசைகள் இருக்கும், காயில் வந்து 3 அசைகள் இருக்கும். ஆனால் கடைசி அசை தான் நம்ம எடுப்போம். இருந்தாலும் நீங்கள் இப்படி படிக்கிறத விட இப்படி படிக்கிறது மேல். எது? மாச்சீர் விளைச்சீர், காய்ச்சீர் கனிச்சீர். ஈசன்யா காய் கனி, சரியாச்சா? இது காய் கனி கடைசியில் வருது. அது ரெண்டுமே முதல் இதில் வந்து 3 சீர்கள் இருக்கும், கடைசி சீர் தான் எடுத்துக்கணும். மாச்சீர் விளைச்சீர். அப்போ ரெண்டுலேயுமே என்ன முதல் சீரில் என்ன 2 சீர் இருக்கும், அது கடைசி சீர் தான் எடுத்துக்கணும். ரைட்டா? அப்போ இதை மாச்சீர் விளைச்சீர் காய்ச்சீர் கனிச்சீர் நேர் நிறை நேர் நிறை. முடிஞ்சதா? இப்படி தான் எடுத்துக்கணும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது நம்ம 7 தலைகள் இருக்கிறது. எத்தனை தலைகள் இருக்குது? 7 தலைகள் இருக்கிறது. இப்போ நேரொன்றிய ஆசிரியர் தலை அப்படின்றான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? நேர் நேர் நேர். இப்போ மாச்சீரில் என்ன இருக்குது? மாச்சீரில் வந்து ரெண்டு சீர்கள் இருக்கும், கடைசி சீர் எடுத்துக்கணும். கடைசி சீர் நேராக இருந்ததுன்னா நேர் நேர். ரைட்டா? கடைசி சீர் நேராக இருந்தால் நேர் நேர், அதான் மாச்சீர். ரைட்டா? இப்போ மாச்சீரில் பாருங்களேன். இப்போ தேமா ஒரு சீர், நாள் ஒரு சீர், அப்புறம் 2 சீர் இருக்கா? இப்போ தேமாவில் எத்தனை சீர்கள் இருக்கிறது? தே ஒரு சீர். என்ன சீர்? தே வந்து எத்தனை அசைகள் இருக்குது? தேமாவில் 2 அசைகள். இது முதல் இது. ரைட்டா? முதல் எழுத்து, இது 2வது எழுத்து. அப்போ முதல் எழுத்தோட கடைசி அசையும் 2வது எழுத்தோட ரெண்டாவது எழுத்தில் முதல் சொல்லோட கடைசி அசையும் 2வது சொல்லோட முதல் அசையும் எவ்வாறு இணைகிறது, அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ தேமா முதல் வந்து சொல், அதாவது சொல்னா சீர்னு அர்த்தம். அப்போ நாலுன்றது ஒரு சொல், சீர். ரைட்டா? இப்போ இதில் எத்தனை அசைகள் இருக்குது? தேன்றது ஒரு அசை, மான்றது ஒரு அசை. ரெண்டுமே என்னது? நேர் நேர் நேரசை. தேன்ற ஒரு நேரசை, மான்றது ஒரு நேரசை. ரைட்டா? ரெண்டுமே நெடில் எழுத்துக்கள். ரைட்டா? அப்போ நாள் அப்படிங்கிறான். அப்போ நெடில் எழுத்து கூட ஒரு புஸ்டா பூச்சை வந்திருக்கு, இதுவும் நேரு தான். அப்போது இதில் எத்தனை இருக்குது? 2 சீர் இருக்கிறது. அப்போ கடைசி சீர் தான் எடுத்துக்கணும். இப்படி 2 சீர் இருந்ததுன்னா இதில் அது வந்து மாச்சீர், அதேமாரி விளைச்சீர்னு சொல்லுவாங்க. இதே இதில் 3 சீர் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காய்ச்சீர் கனிச்சீர்னுப்பாங்க. ஆனால் நம்ம எடுத்துக்கொள்வது கடைசி சீர் தான் எடுப்போம். இப்போ தேமால என்ன இருக்குது? மா அப்படின்னு கடைசி சீர். அதை டேரெக்டாக கடைசி இதுக்கு வந்துருங்க. 2 இருந்ததுன்னா டேரெக்ட் கடைசி இதுக்கு வந்துட்டிங்கன்னா மா அப்படின்றது என்னது? மான்றது என்னது? உனக்கு நேர் 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 அசை. ரைட்டா? அது அடுத்து நாள், அது நேர் அசை, நேர் நேர். ரைட்டா? இங்கே வருங்க. தேமா இறுதி என்னது? கடைசி என்னது? நேர் அசை. அப்போ நாளுக்கு என்னது? இது என்னது? நேர் அசை. ரைட்டா? அப்போ நேர் 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 இருந்ததுன்னா என்னது? நேரொன்றிய ஆசிரியர் தலை அப்படின்றான். நேர் நேர் இருந்ததுன்னா, நேருக்கு நேர் இருந்ததுன்னா நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நேர் நேராக இருக்குது சமச்சீரில். ரைட்டா? அப்போது ஆசிரியர் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் பேரை ஞாபகம் வச்சுக்கோ, நேரை ஞாபகம் வச்சுக்கோ. நேர் ஆசிரியர் தலையை ஞாபகம் வச்சுக்கோ. முடிஞ்சா? நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை, ஆசிரியர் ஞாபகம் வச்சுக்கோ. நேருக்கு நேராக இருக்குது. ரைட்டா? அதான் மாச்சீர். இது கடைசியில் உள்ளது நேராக இருந்து வர வேண்டியது நேராக இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? நேரொன்றிய ஆசிரியர் தலை. நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. ரைட்டா? அப்போது இங்கே பாருங்கள். இப்போ விளைச்சீர் பார்ப்போம். அடுத்தது இது என்னது? அடுத்தது முடிஞ்சா? இது நேரொன்றிய ஆசிரியர் தலைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா தேமாவில் இறுதி அசை என்னது? நேர். அதே மாதிரி அடுத்த வார்த்தை நாளில் என்னது? நேர். அப்போ நேர் இருக்கிறதுனால நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை. அப்போ நிறை ஒன்றிய ஆசிரியர் தலைனா இதில் கடைசியில் நிறைய இருக்கணும். அப்போ வர வேண்டியது நிறைய இருக்கணும். இதில் கடைசி நேரொன்றிய ஆசிரியர் தலையில் கடைசி இது நேர், வந்தது நேர். ரைட்டா? அது நேர் ஒன்றிய நேர் ஒன்றிய நேர் 2 நேர் ஒன்றா சேர்ந்துருச்சு. அதான் நேர் ஒன்றிய ஆசிரியர் தலை அப்படின்றான். அப்போ 2வது விளைச்சீரில் கடைசியில் நிறைய இருக்கும், வர வேண்டியது நிறைய இருக்கும். அப்போ 2 நிறை ஒன்றா சேர்ந்துருச்சு, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை. ரைட்டா? இப்போ பாருங்கள். இது எப்படின்னா, இப்போ விளைச்சீர்னது அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த விளைச்சீர்லேயும் மாச்சீர்லேயும் 2 தான் இருக்கும் அசைகள். ரைட்டா? ஆனால் 2வது அசை தான் எடுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ கூவிலம் ஒரு சீர், மலர் ஒரு சீர். இப்போ கூவிலத்தில் எத்தனை அசைகள் இருக்குது? புஸ்டாப் இருக்குது. இம்முக்கு முன்னாடி எனக்கு வி லா ரெண்டுமே என்னது? குறில் எழுத்துக்கள். அப்போ என்னது? இது வந்து நிறை அசை.
அது போக கூ என்னது நேரசை. அப்போ நேர் ப்ளஸ் நிறை இருக்குது. அப்போ நிறையை தான் எடுத்துக்கணும். கடைசியில் உள்ளது என்னது நிறை. நிறை அடுத்து எது கூட ஜாயிண்ட் ஆகுது, அந்த மலர்ன்ற மொதல் அசை கூட. மலர் என்னது ஒரே அசை தான் இருக்குது. புஸ்டாப்புக்கு முன்னாடி 2 குறில் எழுத்துக்கள் இருக்குது. அப்படின்னு என்னது நிறை அசை. ரைட்டா. அப்போ நிறை நிறை நிறை. அப்படி நிறை நிறை ஒன்று சேர்ந்தால் நிறை ஒன்றிய, 2 நிறை ஒன்று சேர்ந்துச்சு அர்த்தம். நிறை ஒன்றிய ஆசிரியர் தலை. ரைட்டா. சரி ரைட். இப்போ 2 முடிஞ்சிச்சா? 8ல் 7 7ல். அடுத்து 3வது இயற்சீர் வெண்டலை. ரைட்டா. இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறான். ரைட்டா. அப்போ இயற்சீர் வெண்டலை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். இப்போ மரச்சீர் என்னாச்சு, நேர் நேர். ரைட்டா. நேர் நேர் வந்துச்சா? இங்கே பாருங்கள், இதில் நேர் ஒன்றிய ஆசிரியர் தலையில் நேர் நேர் இருக்குது, நிறை ஒன்றிய ஆசிரியர் தலையில் நிறை நிறைன்னு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருந்துச்சு ரெண்டுமே முன்னா, அதுக்கு பேர் தான் இயற்சீர் வெண்டலை. அப்போ எப்படி ஆப்போசிட்லன்னா நேர், இப்போ நேர் ஒன்றிய ஆசிரியர் தலையில் நேர் முதல்ல இருக்கணும், முதல் எழுத்தோட கடைசி நேர், அடுத்ததில் நிறை இருக்கணும். அதே மாதிரி இங்கே நிறை ஒன்றியதில் வந்து இதில் கடைசி நிறை இருக்கணும், அடுத்ததில் நேர் இருக்கணும். இருந்தால் இது இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் இயற்சீர் வெண்டலை. நல்லா பார்த்துக்கோங்க. எப்படின்னு பாருங்கள், நான் சொல்கிறேங்க. இப்போ மரச்சீரில் நேர் நேர் இருந்துச்சா, அதாவது நேர் ஒன்றிய ஆசிரியத்தில் நேர் நேர் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மரச்சீரில் என்ன இருக்கும், லாஸ்ட்டில் நேர் இருக்கும். ரைட்டா. அப்போ நேர் நேர் இல்லை, இங்கே நிறை வந்துடுச்சு. நேர் வந்தால் தானே நேர் ஒன்றிய ஆசிரியத்தில் நிறை வந்ததுன்னா இது வந்து என்னது இயற்சீர் வெண்டலை. அதேமாதிரி விளைச்சீரில் என்ன இருக்கும், லாஸ்ட்டில் நிறை இருக்கும், ஆனால் வர்றது நிறையாக இருக்கும் இதுவும். ஆனால் இங்கே பாருங்கள் மாறி வரும். லாஸ்ட்டில் நிறை, விளைச்சல் என்ன இருக்கும், லாஸ்ட்டில் நிறை இருக்கும், ஆனால் வந்தது என்னது நேர் வருகிறது. அப்போ மாறி இருக்கிறதா, அதனால் இதை இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா. 3வது முடிஞ்சா? இந்த ரெண்டுமே இயற்சீர் வெண்டலை மாறி வரணும். மாச்சீர் கூட நிறையும் விளைச்சீர் கூட நேரும் வரணும். ஆக்சுவலி வர வேண்டியது மாச்சீர் கூட என்ன வரணும், நேர் வரணும், விளைச்சீர் கூட நிறை வரணும். ஆனால் மாறி வருது, மாறி வந்து ரெண்டுமே மாறி வரணும். ரைட்டா. மாறி வந்தால் அதற்கு பேர் இயற்சீர் வெண்டலை. சரியா. இங்கே உதாரணம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேமா மலர். தேமான்றது மான்றது என்னது நேர். ரைட்டா. மலர்ன்றது நிறை. நேருக்கு அடுத்து நேர் வந்தால் தான் நேர் ஒன்றி ஆசிரியர் தலை, ஆனால் நிறைய வந்துருச்சு. ரைட்டா. அப்போ இது என்னது இயற்சீர் வெண்டலை. அதுக்கடுத்து ரெண்டாவதுல என்னது, ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாவதுல வந்து விளைச்சீர் பார்த்தோம். விளைச்சீரில் நிறைய வரும். ரைட்டா. ஆனால் இங்கே வருங்க கூவிலம். புஸ்டாப்புக்கு அடுத்து 2 குறில் எழுத்துக்கள் வந்துடுச்சு. அப்படின்னா என்னது, இது நிறைக்கு அடுத்து என்னது நிறை வரணும், ஆனால் வந்து நாள். அப்படின்ற நாள் என்னது நேர் வந்துடுச்சு, மாறி வந்துடுச்சா. அப்போ இந்த ரெண்டுமே இவ்வாறு மாறி வந்ததுனால இதுக்கு பேர் என்னது இயற்சீர் வெண்டலை. அடுத்து இந்த ரெண்டுமே இயற்சீர் வெண்டலை. ரைட்டா. இப்படி மாறி வந்திருக்கு. ரைட்டா. அதனால் ரெண்டுமே இயற்சீர் வெண்டலை. இப்போ 4வது வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை பார்த்தீங்களா. வெண்சீர் வெண்டலை என்னென்னா காய்ச்சீர்ன்றான். காய்ச்சீர் என்னது, கடைசியில் என்னது நேர் வரும், கனிச்சீரில் கடைசியில் நிறை வரும். நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இதில் என்ன சொல்லி கொடுத்தேன், மாச்சீர் அண்டு விளைச்சீர் ரெண்டுலேயுமே மாச்சீர் நேர், விளைச்சீர் நிறை. காய்ச்சீரில் நேர், கடைசியில் இதில் என்ன வரணும், கனிச்சீரில் நிறை வரும். நேர் நிறை நேர் நிறை. ரைட்டா. அப்போது இந்த 2 மாச்சீரும் என்னது விளைச்சீரும் 2 நிறை, 2 அசைகள் தான் இருக்கும். இது காய்ச்சீர் கனிச்சீர்லேயும் இதில் 3 அசைகள் இருக்கும். ரைட்டா. இப்போ பாருங்கள், இயற்சீர் வெண்டலை முடிஞ்சா. அடுத்து 2ம் இயற்சீர் வெண்டலை. அடுத்து என்ன பாருங்கள், வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை காய்ச்சீர் ப்ளஸ் நேர். காய்ச்சீரில் என்ன இருக்கும், கடைசியில் நேர் இருக்கும், ஆனால் இதில் வந்து 3 அசைகள் இருக்கும். ரைட்டா. இங்கே வரும் உதாரணம், தேமாங்காய். 3 அசைகள் இருக்கா, ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது கடைசி அசையை தான் எடுக்கணும். கடைசி அசை என்ன, ஈ கடுத்து கா வந்திருக்கிறது. அப்போ நேர் வந்துடுச்சா, நேர் தானே. அதாவது அதை நல்லா பார்த்துக்கோங்க, நேர். அதாவது வெண்சீர் வெண்டலைன்னா வெண்சீர் வெண்டலையில் என்ன வருகிறது, வெண்சீர் வெண்டலை கழித்தல், அது என்ன வெண்சீர் வெண்டலை. ரைட்டா. வெண்சீர் வெண்டலை தேமாங்காய். ரைட்டா. வெண்சீர் வெண்டலையில் தேமாங்காய், ஈக்கு பதில் கா வந்துடுச்சு. அப்போ இதை தான் நம்ம எடுக்கணும். நேர், கடைசியில் என்ன வந்திருக்கு, நாள். இன்னொரு வார்த்தையில் என்ன வந்திருக்கு, நாள். நேர். அப்போ இதில் மொத்தம் 3 இருக்கும் பாருங்கள். மீதி இதில் 2 தான் இருக்கும். இதில் ஏன்னா இந்த காய்ச்சீர் கனிச்சீரில் 3 இருக்கும். இதில் அந்த கா நேர், இங்கு மா இது நேர். அப்போ இது நேர்.
அப்போ நேர் 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 3 வந்துருச்சா? அதில் 2 தான் இருந்தது. இதில் வெண்சீர்லேயும் எரிசீர்லேயும். இதில் இதில் 3 இருக்கும், காய்ச்சீர்லேயும் கனிச்சீர்லேயும். ஆனால் நம்ம எடுக்க வேண்டியது கடைசி தான். என்னது? கடைசி இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ இன்றைக்கி பாருங்கள், நேர்னு இருக்கும். அதாவது காய்ச்சீரில் கடைசியில் நேர் நேர் நேர், இது நேர் அப்படி இருந்ததுன்னு என்னது? அது என்ன சொல்லுவாங்க? வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? அது என்ன சொல்லுவாங்க? வெண்சீர் வெண்டலை. அடுத்து நெக்ஸ்ட்டு களித்தலை. இப்போ களித்தலைன்னு என்னென்னு பாருங்கள். என்னது? இப்போ காய்ச்சீருக்கு அடுத்து நிறை வந்தது. நிறை காய்ச்சலில் கடைசியில் நிறைய தான் நேர் தான் வரும். அதுக்கடுத்து நேர் 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 அப்படின்னா ஒரே மாதிரியாக வந்துச்சுன்னா தான் வெண்சீர் வெண்டலை. ரைட்டா? அதேமாரி களித்தலை அப்படின்னா எதிர்ப்பதமாக வரணும். காய்ச்சீருக்கு அடுத்து நிறைய வரணும். வர வேண்டியது நிறை, அடுத்ததுலேருந்து நிறைய வந்துச்சுன்னா வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லுவாங்க. புரியுதா? காய்ச்சீரில் என்ன இருக்கா? நீங்கள் பாருங்க, கருவிலங்காய் அப்படின்னா காய் ஈ கா என்னது? நேர். இங்கு லா வி, இந்த 3 சேர்ந்து என்னது? நிறை. அப்போ கா ரு, இது நேர். புரிஞ்சுதா? 3 இருக்கிறது. ரைட்டா? இங்குக்கு அடுத்து 2 வி லா, ரெண்டுமே என்ன? குறில். அப்போ என்னது? வி லா இங்கு 3மே என்ன சேர்ந்தது? இது நிறை. கா இ, இது வந்து நேர். கா ரு, ரெண்டுமே குறில் எழுத்துக்கள். அப்படின்னா இது என்னது? நேர் நேர். ரைட்டா? இது ரெண்டுமே குறில் எழுத்துக்கள், நிறை. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ கடைசியில் இங்கே என்ன இருக்குது? கா இ அப்படின்னா நேர் இருக்கிறது. மலர்ன்றது நிறை மாதிரி வந்துடுச்சா? நேர் வந்தால் தான் உனக்கு என்னது? என்ன? வெண்சீர் வெண்டலை. நேருக்கு அடுத்து நிறை வந்திருந்தனால இது என்னது? களித்தலை. ரைட்டா? அடுத்து என்ன பாருங்கள், இந்த கடைசி இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. 6 ஒன்றிய வஞ்சித்தலை. இது அதாவது ஒன்றிய வஞ்சித்தலைன்னு ஒன்று இருக்குது. இன்னது ஒன்றாத வஞ்சித்தலை அப்படின்றான். அப்போ இந்த ஒன்றிய வஞ்சித்தலையில் காய்ச்சீர். அப்போ அதுக்கடுத்து இந்த காய்ச்சீருக்கு என்னது? லாஸ்ட்டில் என்ன இருக்கும்? நேர் இருக்கும். கனிச்சிருக்கு நிறை இருக்கும். ரைட்டா? இதுலேயே 3 இருக்கும் இதில். இங்கே பாருங்கள், இதில் ஒன்றியன்னா இதில் காய்ச்சீரில் நேர் இருந்தால் ஒன்றிய, நிறை இருந்தால் ஒன்றிய, இது மாறி இருந்தால் கிடையாது. ரைட்டா? இங்கே பாருங்கள், இதில் என்னது? காய்ச்சலில் நிறை இருக்கும் கடைசியில். அப்போ வர வேண்டியது நிறை. அப்போ ஒன்றியச்சா? காய்ச்சலில் கடைசியில் என்ன இருக்கும்? நிறைய இருக்கும். வர வேண்டியது நிறைய இருந்தால் ரெண்டுமே ஒன்று போல் இருக்குது. அதனால் ஒன்றிய வஞ்சித்தலை. அப்போ காய்ச்சலில் லாஸ்ட்டில் நிறைய இருக்கிறது. வர வேண்டியது நேராக இருந்ததுன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. சரியா? அப்போ காய்ச்சலில் பாருங்கள் என்ன இருக்கணும்? கடைசியில் நிறைய இருக்கும். வர வேண்டியது நிறைய இருந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. அப்போ காய்ச்சலில் கடைசியில் நிறைய இருக்கும். வர வேண்டியது நேராக இருந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. இங்கே பாருங்கள், உதாரணம் தேவாங்கனின்றான். தேமாங்கனி அப்படின்ட்டான். அப்போ இங்கு மா அப்படின்னு மான்னு என்னது? உனக்கு நெடியில் எழுத்து. இங்கு என்னது? புஸ்டாப்பு. அப்படின்னு இது என்னது? நேர். அதுக்கடுத்து தேன்றது என்னது? இது தனியாக இருக்குது. நேர் 2 நேர். அப்போ கனி 2 குறில் எழுத்துக்கள். அப்படின்னா என்னது? இது வந்து நிறை. ரைட்டா? அப்போ இதில் நிறைய தான் வரணும் கனிச்சீரில். ரைட்டா? கடைசியில் நிறை கூட நிறை வந்தால் அப்போ 2 ஒரே மாதிரியாக இருக்குது. அப்போ என்னது? ஒன்றிய வஞ்சித்தலை. இப்போ மலர். அப்போ புஸ்டாப்புக்கு அடுத்து முன்னாடி என்ன? 2 குறில் எழுத்துக்கள் இருக்குது. நிறை. அப்போ நிறை அப்படின்னு என்னது? ஒன்றிய வஞ்சித்தலை. இப்போ இங்கே லாஸ்ட்டில் நிறை வந்து வர வேண்டியது நேராக இருந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. அடுத்து ஒன்றாத வஞ்சித்தலை பார்ப்போமா? ஒன்றாத வஞ்சித்தலை. இப்போ அதாவது கனிச்சீர் ப்ளஸ் நேர் இருக்கணும். அங்கே கனிச்சீர் ப்ளஸ் நிறைய இருக்கணும். கனிச்சீரில் என்ன இருக்கும்? கடைசியில் நிறைய இருக்கும். சரியா? அப்போ இதில் பாருங்கள், தேமாங்கனி அப்படின்றான். இப்போ கனி அப்படின்றது 2மே நிறை. ரைட்டா? அப்போ இங்கு மா என்னது? இங்கு மா அப்படின்னா புஸ்டாப்புக்கு முன்னாடி என்ன இருக்குது? ஒரு நெடியில் எழுத்து இருக்கிறது. அப்போ இது என்னது? நேர். அப்போ தனியாக இருக்கிறது. இதுவும் நேர் நிறை. ரைட்டா? அப்போ நிறைய தானே கடைசியில் வந்திருக்கு. ஆனால் வர வேண்டியது என்னது? நிறைய இருந்தால் தான் ஒன்றிய வஞ்சித்தலை. ஆனால் மாறி இருக்குது. என்ன இருக்குது? நாள்னு என்னது? நேர் ஆயிடுச்சு. அப்போ நிறை நேர் மாறிடுச்சா? அப்போ ஒன்றாத வஞ்சித்தலை. இவ்வளோ தான். இதை பார்த்துக்கோங்க, சிம்பிள். அதாவது இவன் இங்கே எழுதியிருக்கா, இதை மட்டும் மாற்றி எழுதிக்கோங்க. அதாவது மாச்சீர் விளைச்சீர், அதுக்கடுத்து காய்ச்சீர் கனிச்சீர், இப்படி எழுதிக்கோங்க. மாச்சீர் விளைச்சீர்னா மாச்சீருக்கு நேர், விளைச்சீருக்கு நிறை. காய்ச்சீருக்கு நேர், கனிச்சீருக்கு நிறை. ஆனால் மாச்சீர்லேயும் விளைச்சீர்லையும் இதில் 2 இருக்கும் சீர்கள். ஆனால் 2வது சீர் இருக்கிறத எடுக்கணும், கடைசியில் தான் எடுக்கணும். காய்ச்சீர்லையும் கனிச்சீர்லையும் இதில் 3 இருக்கும். அதனால தான் சொன்னேன் நேர் நிறை. எப்படி போடுங்கண்ணா? மாச்சீர் விளைச்சீர் காய்ச்சீர் கனிச்சீர். மாச்சீரில் என்ன? 2 அசை,
இருக்கும், 2வது அசை எடுத்துக்கணும். விளைச்சல்லையும் 2 அசை இருக்கும், 2வது அசை எடுத்துக்கணும். காய்ச்சீரில் 3 அசை இருக்கும், கடைசி அசை எடுத்துக்கணும். கனிச்சீரிலையும் 3 அசை இருக்கும், அதை கடைசி அசை எடுத்துக்கணும். கொஞ்சம் சிம்பிள் தான், பார்த்துக்கோங்க.